ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்து ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஜெபத்தில் இப்பொழுது கலந்து கொள்கிறவர்கள், இனிமேல் வரப்போகிற நாட்களிலே காலங்களிலே கலந்து கொள்ளப் போகிறவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த ஜெப ஆராதனையின் மூலமாக இன்றைக்கு உள்ளங்களோடு நீர் பேசும், பெரிய தரிசனத்தை தாரும். உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தரிசனத்துக்காக ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே எங்களை இன்றைக்கு ஊக்குவிப்பீராக, எங்களுக்கு போதித்து நடத்துவீராக, இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுத்தரவும் செய்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஜெபிக்க கற்றுத்தரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். என்ன முறை? வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது எப்படி? அதாவது வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறது. இதில் பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. இதை சொல்லிகிட்டே இருக்கலாம், அதை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குதுன்னு. சுருக்கமாக சொல்லப்போனால், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதிலேருந்து ஜெபிக்கும்போது ஜெபம் ஒரு வேறு லெவலில் போகுது. ஏன்னா தேவனுடைய மனதில் இருக்க காரியங்களை ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி பார்ப்பீங்க, அதை ஒவ்வொரு தடவையும் பார்ப்பீங்க. அதை பொதுவாக நாம் எடுக்காத சப்ஜெக்டுக்காக ஜெபிப்போம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள்ளே கொண்டு போய் விடும் நம்மளை, இல்லையா? நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களுக்காக நம்ம வெறும் நம்ம அறிவை வச்சு ஜெபம் பண்ணிருந்தோம்னா சில நேரங்களில் நம்ம தேவைகள், நம்ம உலகம், நம்ம வீடு, நம்ம பிரச்சனைகள், இதுதான் நமக்கு மனசுக்கு தெரியும். அதுக்காக ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் கடவுளுடைய நோக்கங்களுக்காக ஜெபிக்கும்போது, கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேறும்போது நம்முடைய தேவைகள்லாம் அதிலே விழுங்கப்பட்டு விடும். இந்த லார்ஜர் ப்ரோக்ராமில் போய் சேர்ந்துக்கணும். அப்போ இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாருங்கள், பிசாசு எப்போவுமே நம்மளை சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு உட்கார வைக்கிறான். ஆனால் கர்த்தர் பெரிய பெரிய நோக்கங்களை வச்சுருக்காரு. அதுக்கு கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல தருணம் தான் ஜெப நேரம். அதனால தான் பைபிளை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு தடவை அப்படி பண்ணும்போதும் வெவ்வேறு காரியங்களுக்காக வித்தியாசமாக இருக்கும் ஜெபம். இல்லைன்னா வெறும் அதே வார்த்தையில் சொல்லிட்டுருக்க வேண்டியது தான். சில நிமிஷங்களுக்கு அப்புறம் என்ன ஜெபம் பண்ணுறோன்னே தெரியாது. இந்த வேத வசனத்தை ஜெபமாக ஏறெடுப்பதில் சங்கீத புஸ்தகம் ரொம்ப ஒரு நல்ல நமக்கு ஒரு எய்டு அதில். ஏன்னா சங்கீத புஸ்தகம் வந்து ஜபங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜபங்கள். அப்போ அதனால் அந்த ஜபத்துக்கு ஏற்றதாக இருக்குது இது. அதனால தான் இதை எடுக்கிறோம். இதில் 150 சங்கீதத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ 67வது சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் 67ஆம் சங்கீதத்துக்கு திருப்பி கொள்வோம். வெறும் 7 வசனம் தான், சுருக்கமாக வாசிக்கிறேன், கவனிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். சேலா. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். சில சங்கீதங்கள் ரொம்ப பிரபலமான சங்கீதங்கள். பிரபலமான சங்கீதம் எதுன்னு நான் கேட்டேன்னா அநேகமாக முக்கால்வாசி பேர் 23ஆம் சங்கீதத்தை சொல்லுவீங்க, இல்லை 91. இந்த மாதிரி சில சங்கீதங்கள் இருக்குது இல்லையா, 1ஆம் சங்கீதம், இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், ரொம்ப நேசிக்கப்படுகிற சங்கீதங்கள், அறிந்த சங்கீதங்கள். 67 வந்து அந்த மாதிரி ஒரு பிரபலமான சங்கீதம் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, நிறைய இதை பற்றி விளக்க உரை எழுதுகிறவர்களை வாசித்தீங்கன்னா, இதை பற்றி எழுதும்போது வெறும் ஒரு பக்கம் 2 பக்கத்தில் முடிச்சுக்கிறாங்க. இதை பற்றி நிறைய சொல்கிறதில்ல. இதில் ஒன்றும் விஷயம் இல்லாதது போல் அவங்க அதை ட்ரீட் பண்ணி லைட்டாக முடிச்சிடுறாங்க. இதில் இருக்க விஷயத்தையே நிறைய அவங்க புரிஞ்சு கொள்ளாத மாதிரி தெரியுது. இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
சைஸை பார்த்துட்டு 7 வசனம் தான், அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. மார்ட்டின் லூத்தர் கூட பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் ஒரு செமினரி ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த காலத்திலேயே டாக்டரேட்லாம் படிச்சுட்டு ஒரு செமினரியில் ஊழியத்துக்கு படிக்கிறவங்களுக்கு மத்தியில் போதிச்சு வந்தவர். அதில் அவர் போதிச்ச ஒரு சப்ஜெக்ட் வந்து சாம்ஸ், சங்கீதம். தரவாக டீச் பண்ணியிருக்காரு. நிறைய பெரிய வால்யூம் எழுதியிருக்காரு. சங்கீதத்தை பற்றி அவருடைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த 67ஆம் சங்கீதத்தை டோட்டலாக விட்டுட்டார். இதை இன்க்ளூடே பண்ணவே இல்லை அவருடைய எக்ஸ்போசிஷனில். சங்கீதத்தை குறித்து அவர் போதித்த காரியங்களில் இதை சேர்க்க கூட இல்லை, அப்படியே விட்டுட்டார். ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்படி தான் இந்த சங்கீதத்தை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஆர்டபிள்யூ ஸ்டார்ட்னு ஒருத்தர் இருக்கார், ஜான் ஆர்டபிள்யூ ஸ்டார்ட் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பைபிள் டீச்சர் அண்ட் பாஸ்டர், இங்கிலாந்துலேருந்து. பெரிய எழுத்தாளர், ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப அழகாக எழுதக்கூடியவர், பிரசங்கிக்கக்கூடியவர். அவர் இதை ரொம்ப பிரமாதமாக இதை பற்றி எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறார். அவர் சில சங்கீதங்கள் அடங்கிய, எல்லா சங்கீதமும் இல்லை, ஒரு 37-38 சங்கீதம் நினைக்கிறேன், அதில் அடங்கிய ஒரு ஃபேவரட் சாம்ஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த ஃபேவரட் சாம்ஸ் புக்கில் அந்த இருக்கிற 38 சங்கீதத்தில் இது ஒன்று, இதையும் சேர்த்துருக்கிறார். அப்போ இது அவர் பார்வையில் ரொம்ப முக்கியமான சங்கீதமாக தோன்றுகிறது. அதனால் நிறைய பேர் இதை வந்து பெருசாக ட்ரீட் பண்ணலன்னு நினைக்கிறதுனால நம்மளும் விட்டுறக்கூடாது. மார்ட்டின் லூத்தர் இதை பெருசாக நினைக்கல, இல்லை மற்ற சிலர்லாம் இதை ரொம்ப சுருக்கமாக ட்ரீட் பண்ணிட்டு போகிறாங்கன்றதுனால ஏமாந்துடக்கூடாது. நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரி நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன்னா, நம்ம எதில் ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அலெக்சாண்டர் மெக்லாரன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் ரொம்ப அருமையான பிரசங்கியார். சங்கீதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கார், அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த சங்கீதத்தை ஒரு மிஷனரி சங்கீதம் அப்படின்னு அழைக்கிறார். அவர் இந்த சங்கீதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நல்லா எழுதுகிறார். அதை பற்றி அவர் சொல்கிறாரு, இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது சுவிசேஷம் எப்படி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சங்கீதம். இன்றைக்கி அதை பற்றி தான் ஜெபம் பண்ண போகிறோம். சுவிசேஷம் உலகமெல்லாம் பரவ வேண்டிய ஒன்று, அதற்காக தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக்குவேன்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்றதை நீ காண்பிக்க போகிறோம் உங்களுக்கு. கடவுள் ஏன் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்? எதுக்குன்னா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆசீர்வாதம்னா என்ன? மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப தப்பான கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஆசீர்வாதம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த சங்கீதம் அதை பற்றி தான். அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் இந்த சங்கீதத்தின் மூலமாக உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, சபையைனா கர்த்தருடைய மக்களை கர்த்தர் ஏன் வச்சிருக்காருன்னா அந்த பூமியில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த காலத்தில் பல ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஒளி விட்டு பிரகாசித்தாங்க. அவங்க எல்லாம் ஊர் உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இவங்க மாதிரி ஒரு ஆளுகளை பார்த்தது இல்லை. எல்லாம் 7 நாள் வேலை செஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேய்றான், இவன் ஒரு நாள் லீவுன்றான், அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் லீவுன்றான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. எப்படியா சாப்பிடுவீங்க நீங்கள்? 7 நாள் உழைச்சா தான் 7 நாள் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் அன்னைக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. லீவெல்லாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. எந்த யூனியனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு போதிச்ச ஆண்டவர் ஒரு நாள் லீவ் விடுன்றார். ஏன்? 7 நாள் உழைச்சா தான் 7 நாள் சாப்பிட முடியும். 6 நாள் உழைச்சிட்டு 7 நாள் சாப்பிட முடியாது. 6 நாள் தான் சாப்பிட முடியுன்ற உலகத்தில் சொல்கிறாரு. நீ 6 நாள் உழைச்சா போதும், 7ஆவது நாள் பில்லை நான் பார்த்துக்கிறேன் விடு. நீ உழைச்சா தான் சாப்பாடுன்னு இல்லை, நான் கொடுக்குறதுனால தான் உனக்கு சாப்பாடு. அதை நீ உணர்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் லீவ் எடுன்றார். அது உனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். நீ ஒன்றும் பெருசாக சாப்பாடை கொண்டதில்லை, நான் தான் கொண்டாடுறேன். நீ உழைக்கிறதுனால நீ சாப்பிட்றல, நான் கொடுக்குறதுனால தான் நீ சாப்பிட்ற. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் ஒரு வருஷம் லீவ் எடுக்க சொன்னார் பின்னால். இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இது உலகத்துக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜனங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு புரியவே இல்லை பாருங்கள். அப்போ
அலெக்சாண்டர் மெக்லாரன் சொல்கிறாரு, சபை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதுன்னா உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் சபையின் கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. திறமை உள்ளவர்கள், அறிவு ஆற்றல் உள்ளவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள், இதெல்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்பின நாடுகளை பார்த்திங்கன்னா அந்த நாடுகள்லாம் பொருளாதார வளமிக்க நாடுகளாக இருந்தது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை அனுப்புறதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குன்னு பெரிய விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி சுவிசேஷத்தை உலகம் முழுக்கும் கொண்டு செல்ல வேணுங்கிற ஒரு இதில் போய் சொன்னாங்க. எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன்ட்டு பிரசங்கம் பண்ண வந்தார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த சுவிசேஷத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்தார்கள். இப்படி தான் சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவச்சு. அதை சொல்கிறாரு அவர். ஒன்று, யூனிவர்சல் ஸ்ப்ரெட் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் காட். உலகம் முழுக்க சுவிசேஷம் இயேசுவை குறித்த அறிவு பரவ வேணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தில் உண்டாகுதுன்ற இந்த சங்கீதத்தில். ரெண்டாவது, சபை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த சங்கீதம் காட்டுகிறது. எதுக்கு? எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக தான் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, தேவனுடைய மக்கள். மூணாவது, இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. அது என்ன? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து தேவனை துதிக்கும் துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். மூலை முடுக்குகளிலிருந்தெல்லாம் தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ள வெளிச்சத்தை கொண்டாந்துட்டார் கர்த்தர். நாம் அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் இருளாக இருக்கிற இடத்துலலாம் விளக்க பற்ற வைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறாரு. இருட்டில் இருக்கிறவர்கள் ஒளியை கண்டார்கள்னும் போது, சும்மா ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்கள், லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே ஓன்னு இதாகிடுறாங்க. லைட்டு திரும்ப வந்தோடனே கை தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஆடிட்டோரியத்தில், சினிமா தியேட்டர்லலாம் பண்ணுவாங்கல்ல, ஓன்னு கை தட்டுவாங்க, ஏன்னா லைட்டு வந்துருச்சேன்னு. அப்போ நான் சொல்கிறேன், எல்லா லைட்டை விட பெரிய லைட்டு இது. இருள் நீங்கி ஒளி உண்டாகும்போது, இருள் உள்ள இடத்துல இயேசுனுடைய சுவிசேஷம் வரும்போது எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாகுன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு இன்டென்சிட்டி, ஒரு தீவிர வாஞ்சை ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்குது. அதை இது வெளிப்படுத்துகிற இந்த சங்கீதம்ன்றாரு. அது மட்டும் இல்லை, இந்த இருளாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ஒளியை கொண்டு வர்றத பொறுப்பை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாருங்கிறத இது உணர்த்துகிறது. தான் அந்த சங்கீதத்தை பற்றி அவர் சொல்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவரும் சங்கீதத்தை குறித்து நிறைய போதிச்சவர். அவர் சொல்கிறாரு, த கிரேட் தீம் ஆஃப் த Psalm 67 is the participation of the Gentiles in the worship of Jehovah. யெகோவா தேவனை ஆராதிப்பதிலே புறஜாதி மக்களும் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்பதை சொல்வதற்காக தான் இந்த சங்கீதம். அதில் அவர்களும் கலந்துக்குவாங்க. வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, எல்லாரும் தேவனை துதிப்பார்கள் என்கிற அந்த காரியம் இந்த சங்கீதத்தில் வருதுன்றார். இந்த சங்கீதத்தை அவுட்லைன் பண்ணணுன்னா 3 விதமாக பண்ணலாம். முதல் 2 வசனங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பகுதி, 3லேருந்து 5 வரைக்கும் 2வது பகுதி, 6, 7 3வது பகுதி. இதில் 3லேருந்து 5 வரைக்கும் தான் நீண்ட பகுதி இல்லையா, நடுவில் 3 வசனங்கள். அந்த 3 வசனங்கள் தான் கரு, இந்த சங்கீதத்தினுடைய கரு. அதுதான் அந்த மிஷனரி பார்ட் ஆஃப் த சாம். சரி, ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. இது இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் இதை பற்றி பார்ப்போம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இருந்த ஆசீர்வாதம், அதை பற்றி இங்கே சொல்லப்படுது முதல் 2 வசனங்களில். தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற சொல்கிறத எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சண்யம் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சரி, இந்த 2ஆம் வசனம் பார்த்தீங்க இல்லையா, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு சொன்ன உடனே எது ஞாபகம் வருது உங்களுக்கு? இந்த ஏரானிக் பெனடிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆரோனுடைய ஆசீர்வாதம்னு பழைய ஏற்பாட்டில் ஒன்று இருக்கு இல்லையா. எண்ணாகமம் 6, எண்ணாகமம் 6ல் 24லேருந்து 26 வசனங்கள். எண்ணாகமம் 6, 24லேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலேருந்து விடுதலை ஆக்குறார். விடுதலையாக்கி அடிமைகளாக இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்தின் வழியாக கொண்டு வர்றார். இந்த வனாந்திர யாத்திரைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. அவர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அந்த சில நாட்கள் தான் அந்த பயணம்.
அப்படி தான் தீர்மானிக்கப்பட்டது. கடைசியில் அது 40 வருஷம் ஆயிடுச்சு இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால். அந்த சில நாட்களுக்குள்ளாக 10-11 நாள் தான் அந்த பயணம் இருந்திருக்கணும். பல காரியங்களை அவங்க படிச்சுக்கணும். என்ன படிச்சுக்கணும்? தண்ணி இல்லாத காட்டில் கர்த்தர் தண்ணியை தர வல்லவர். சாப்பாடு வாங்க முடியாது, காசு இருந்தால் கூட. காசெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட, வாங்க முடியாது. ஏன்னா அது வனாந்தரம். அங்கே கர்த்தர் அற்புதமாக போஷிக்கிறவர். பல விரோதிகள் உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போக விடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் ஜெயித்து மேற்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்றதுக்கு கர்த்தர் விரோதிகளை ஜெயிக்க உதவுவார். கடலை தாண்டணும், பயங்கர வெயில், இதன் மத்தியில் பிரயாணம் பண்ணணும். கடலை 2 பிளக்கிறாரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினிஸ்தம். இரவில் குளிர், பகலில் வெயில், ஏர் கண்டிஷன் ஆக்கி தர்றாரு. இப்படி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் தர்றாரு, எல்லா தேவையிலையும் சந்திக்கிறார். இவ்வளோ நாள் பெல் அடித்தா சாப்பாடுன்ற மாதிரி, மணி அடித்தா கஞ்சின்ற மாதிரி, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அடிமைகளாக. இப்போ கடவுள் தான் என்னுடைய எல்லா தேவையிலையும் சந்திக்கிறவர், எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக தான் அந்த வழியை கொண்டாடுறார், போதிக்கிறதுக்காக. அப்படியே சொல்கிறார் உபாமா 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, உனக்கு போதிச்சு நடத்துறதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்றார். ஒன்றும் இல்லாத தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டு வந்து உனக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தது எதுக்கு? உனக்கு போதிச்சு நடத்து, நீ கற்றுக்கணும், நான் தான் சப்ளை பண்ணுறேன் உன் தேவையெல்லாம் அப்படிங்கிறார். அப்போ அதில் இன்னொரு சில காரியங்களையும் சொல்லித்தரார், ஆவிக்குரிய சில காரியங்களை சொல்லித்தரார் பாருங்கள். வெறும் பொருளாதார தேவைகள் மட்டும் இல்லை, இன்னும் சில அற்புதமான ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லித்தரார். ஒன்று மோசேட்டு சொல்லி, ஆரோனுக்கு இப்படி சொல்லு, இந்த வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லு தினந்தோறும்ன்றார். ஆசீர்வதிக்க கற்றுத்தர. இது எங்கேயா கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அது என்ன ஆசீர்வதிக்கணுமா, தேவையாது அப்படின்லாம். சோறு கொடுத்தா போதாதா? எல்லாம் கொடுத்தா போதாதா? யாராவது நின்று டெய்லி கையை உயர்த்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். அதான் அந்த வசனங்கள் சொல்லுது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் சொல்லணுமா? வார்த்தையே சொல்லித்தர்றார். இப்படி சொல்லு இந்த வார்த்தைகளே கொடுக்குறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஏரானிக் பிளஸ்ஸிங், இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை தான் இங்கே சங்கீதம் கோட் பண்ணுது. இந்த சங்கீதத்தில் கோட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். இங்கே மட்டும் இல்லை, பல சங்கீதங்கள் அதை கோட் பண்ணுது. ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பதிஞ்சு போச்சு. ஏன்னா அடிக்கடி அதை சொல்லி 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 இப்போ இருக்க ஜனங்கள் கூட இது உள்ளே பதிஞ்சிருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய சர்ச்சஸில் முடிவில் ஆசீர்வாதம் இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் எல்லாருக்கும் மனப்பாடமாக அது தெரியும். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளோ தெரியும் பாருங்கள். நாளன்னைக்கு சொல்லி 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 நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் சங்கீதக்காரர்களும் சங்கீதம் எழுதினவர்களும் பல சங்கீதத்தில் அப்படியே அதை கோட் பண்ணுறாங்க. சில பகுதிகளை கோட் பண்ணுறாங்க, இல்லை முழுசாகவே கோட் பண்ணுறாங்க. சங்கீதம் 4:6, சங்கீதம் 29:11, 31:16, சங்கீதம் 80:3, 7, அப்புறம் 19. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தினுடைய சில பகுதிகள் அப்படியே கோட் பண்ணப்படுகிறது. ஏன்னா இது அவங்களுடைய மனசில் நல்லா பதிஞ்சிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்குது ஆக்சுவலாக அதை கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே 67ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முகத்தை பிரகாசிக்க பண்ணுறதுனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் எதிர்க்க வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்தும் ஒரு மாதிரி மூஞ்சியை திருப்பிட்டு போனார்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாரு, என்ன ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிறாரு? மூஞ்சியை வச்சே சொல்லிவிடுவீங்க, இவருக்கு நம்மளை பிடிக்குதா, நம்மக்கிட்ட நட்பு காட்டுறாரா இல்லை வெறுப்பு காட்டுறாரா, நம்மக்கிட்ட பகையை காட்டுறாரா இல்லை விருப்பத்தை காட்டுறாரான்னு முகத்தினுடைய இதை வச்சே சொல்லிடுங்க. சில நேரத்தில் முகத்தை திருப்பிக்காமல் உங்களை நேராக பார்ப்பாங்க, பார்த்து கொஞ்சம் சிரிக்க கூட செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த சிரிப்பே ரொம்ப கஷ்டப்பட்டு வர்ற சிரிப்பாக இருக்குன்னு. உள்ளே பிடிக்கல, ஆனால் வெளியே ஏதோ காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். சும்மா பேருக்கு சிரிக்கிறாரு, உள்ள அந்த சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ முகம் பாருங்கள் பேசுது. முகம் ஒரு செய்தியை கொடுக்குது. அப்போ இங்கே
இந்த ஆசீர்வாதத்தில் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தாவே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னா முகத்தை கோபமாக காட்டுறதில்ல, வெறுப்பாக காட்டுறதில்ல. கர்த்தர் நம்ம பார்க்கும்போது தயவாய் பார்க்கிறார். அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது. அப்படின்னா நம்மளை அவர் விரும்புகிறார், நம்மளை நேசிக்கிறார், நமக்கு தயவு காட்டுகிறாருங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுது. முகத்தை பிரகாசிக்க பண்ணுறாருன்னா நம்ம பார்க்கும்போது அவருடைய முகம் வந்து அப்படியே ஒளிர்கிறது, அப்படியே நல்லா இருக்குது முகம், நம்மளை அவர் நேசிக்கிறாருங்கிறது தெரியுது. அப்போ கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கமெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குதுங்கிற அப்படிப்பட்ட ஒரு முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். எங்களை அந்த மாதிரி பாரோம். உங்களுடைய தயவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். அதில் அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை அப்படி பார்க்குறாருன்னு? கர்த்தர் உங்களை அப்படி, இது கூட கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அவங்க நினச்சிட்ருக்காங்க கர்த்தர் தடியை வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கிறாரு மண்டையை புழக்கிறதுக்கு, எப்போ தப்பு பண்ணுறோமோ அப்போ போட்டு தள்ளிடலான் இருக்காருன்னு. கிடையாது. கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். இதில் என்ன பிரச்சனைன்னா, கர்த்தர் ஒன்று அடிப்பார், ஊதுவார், நொறுக்கி போடுவார், கையை ஒடிப்பார், காலை ஒடிப்பார்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னு ஒன்று இவ்வளோ நேரம் கேட்டுருந்தான். என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க அடிப்பார், கையை ஒடிப்பார், நீங்கள் இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவார்ன்றீங்க அப்படின்னு. அடிப்பாரா இல்லை காப்பாரா, சபிப்பாரா இல்லை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் கோபமாக இருக்கிறாரா, முகத்தை பிராசிக்க பண்ணுறாரா, எப்படி இருக்காருன்றது தெரியாமல் போயிடுது பாருங்கள், குழப்படி. சரி, அப்போ கர்த்தர் நம்ம தயவாக பார்க்குறார். கர்த்தருடைய முகம் நமக்கு நேராக திரும்பப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறது இல்லை. அவர் நம்ம விரும்பி பார்க்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மளை அன்பு கூறுகிறார், நம்மை விரும்புகிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக அவர் இருக்கிறார், அவர் நம்முடைய தேவன் அப்படிங்கிறது தெரியுது. பார்த்தோன்னே நமக்கு உதவி செய்வார் இவர் அப்படிங்கிற ஒரு முகம் அவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே 67ஆம் சங்கீதத்தில் அந்த 8ஆம் 6லேருந்து அப்படியே சொல்கிறார் பாருங்கள், எங்களை ஆசீர்வதித்து. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துன்னு. அதனால் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறான், எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை பிராசிக்க பண்ணுன்றான். அப்போ எங்களை ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுவாங்க எங்களை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம்னா என்ன? நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். சிலர் நினைக்கிறாங்க ஒரு வீடு கட்டிட்டா அது ஆசீர்வாதம், ஒரு கார் வாங்கிட்டா ஒரு ஆசீர்வாதம், இல்லை ஒரு வேலை கிடைச்சிட்டா ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆசீர்வாதங்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்த விட ரொம்ப பெருசு ஆசீர்வாதம். இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே குழப்படி ஆகிடும் பாருங்கள். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் ஆண்டவர் தராரு தான். ஆனால் ஆசீர்வாதன்றது இது இல்லை. இதையெல்லாம் எது உண்டாக்குதோ அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இதெல்லாம் கொண்டு வர்றது தான் ஆசீர்வாதம் ஒழிய இது இல்லை ஆசீர்வாதம். ஆசீர்வாதன்றது வேறு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சது, அது கிடைச்சது, அது இல்லை. ஆசீர்வாதம்னா ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாத்துக்கும் வேண்டிய சகல உதவிகளும் தெய்வாதீனமாக நமக்கு வந்து வாய்க்குது, கிடைக்குது, அதையெல்லாம் உண்டாக்குது. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம்னா கர்த்தர் என்னை வெறுப்போடு பார்க்காம என்னை நேசித்து பார்க்குறாரு, என் மேலே அன்பு கூறுறாரு, என் மேலே தயவாக இருக்கிறாரு, அவருடைய கிருபை எனக்கு இருக்குது, அவருடைய இரக்கம் எனக்கு இருக்குது, என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை அவர் நினச்சி பார்க்குறார், எனக்கு எல்லாத்தையும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கு ஆண்டவரோடு இருக்குது. அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வர முடியும், என் ஜெபத்தை அவர் கேட்குறாரு, எனக்கு அவரை தெரியும். அதுதான் ஆசீர்வாதம். அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது உலகத்தில். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் சைடில் இருக்கிறார், உங்கள் மேலே தயவாக இருக்கிறார், உங்கள் மேலே முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார், உங்களை அப்படி பார்க்குறாரு, அவர் விரும்பி பார்க்குறார், உங்களுக்கு என்ன செய்யலான்ற பார்க்குறாரு, நல்லது செய்யணுமேன்னு பார்க்குறாரு. அதுதான் ஆசீர்வாதம். அதனால் மற்றதெல்லாம் சாத்தியமாகிறது, மற்றதெல்லாம் வந்து
கிடைக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம்ன்றது கடவுளோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு, அதுதான் ஆசீர்வாதம். கடவுள் அப்போ ஆபிரகாமுக்கு சொன்னது இப்போ நல்லா விளங்கிடணும். உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, இன்னையிலேருந்து நீ என் ஃப்ரெண்டு, இன்னையிலேருந்து நீ என் ஆள், நான் உன் சைடில் இருக்கிறேன். உன்னை பார்க்குற விதமே வேறு, மற்ற ஆட்டில் பார்க்குற விதம் வேறு. உன்னை நீதிமானாக பார்க்குறேன். நான் உன்கிட்ட இருக்க குறைய பார்க்குறதில்ல, உன்னை நீதிமானாக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக நான் பார்க்க போகிறேன். அதனால் உன்னை பாதுகாப்பேன், உன் தேவைகளெல்லாம் சந்திப்பேன், உனக்கு போதுமானவராக இருப்பேன், உன் குறைகளெல்லாம் போக்குவேன், உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருவேன், உனக்கு முன்னால் செல்லுவேன், எல்லாத்து காரியத்தையும் வாய்க்க பண்ணுவேன். அதான் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ என் நண்பன், என் தயவு உனக்கு இருக்குது, என்னுடைய துணை உனக்கு இருக்குது, என்னுடைய கிருபை உனக்கு இருக்குது. அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது? மற்றதெல்லாம் அப்புறம்தான். இதனால் வர்றது தான் மற்றதெல்லாம். இது இருந்தால் தானே மற்றதெல்லாம் வரும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மற்றதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அப்புறம் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி ஒரு ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்ன கதை தான். எல்லாம் இருந்தும் இது இல்லைன்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. உலகத்தில் எல்லாம் இருந்தோம் ஆண்டவர் யாருன்னு தெரியலன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்னா உங்கள் எதிர்காலம் நல்லதாக இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கர்த்தரை நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வேறு விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவார் இல்லையா? அப்போ உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது என்ன? இனிமே என்ன நீ தெரியாமல் இருந்த, இப்போ நீ என்னை தெரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எதனால என்கிட்ட வா, நான் இருக்கிறேன், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை போசுவேன், நான் உன் கூட வருவேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, பஞ்சத்துக்கு பயப்படாத, விரோதிக்கு பயப்படாத, எவனுக்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றதுக்கு அதுதான் அர்த்தம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? அப்போ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் அப்படின்னு சொன்னார். பிளஸ் யூ அண்ட் மேக் யூ அ பிளஸ்ஸிங். உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக ஆக்குவேன்னார். எப்படி ஆசீர்வாதமாக்குவார்? எப்படி ஆசீர்வாதமாக்குனான்னு உங்களை எப்படி ஆசீர்வதிச்சார்? உங்களுக்கு அவரோடு ஒரு தொடர்பை கொடுத்தாரு, அவர் ஒரு உறவை கொடுத்தார். அதுதானே உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். சோறு கிடைச்சதுன்றதில்ல ஆசீர்வாதம், வேலை கிடைச்சதுன்றதில்ல ஆசீர்வாதம். அவர் கிடைச்சார், அவருடைய நட்பு கிடைச்சது, அவருடைய தயவு கிடைச்சது, அவருடைய கிருபை கிடைச்சது, அதுதான் ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றது என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ அதே விதத்தில் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீங்கள் உதவுவீர்கள். அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு. மற்றவங்களுக்கு என்னங்க ஆசீர்வாதம்? இது நிறைய சபையில் வளங்களை பாருங்கள், நிறைய பேருக்கு சரி பசியாக இருக்கிறவனுக்கு இன்றைக்கி ஒரு ஆகாரம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. சிலர் முடிவு பண்ணிட்டாங்க இதை கொடுக்குறது தான் நம்ம வேலை அப்படின்னு. நம்ம அது மேலே இங்கே ஆரம்பித்து நடத்தினப்போ கொஞ்சம் கூட்டம் வந்தோடனே சிலர் சொல்லிட்டாங்க, அவர் ஏதோ பிரியாணி போடுறாரு போல இருக்காங்க அப்படின்னு. வேறு வேலை கிடையாது, நான் ஒரு நாளும் போட்டது கிடையாது பாருங்கள். சிலர் அப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு, அவர் பிரியாணி போடுறாருன்னு நினைக்கிறேன். எப்படி அவ்வளோ பேர் போகிறான்? அவர் பிரியாணி எதையோ போடுறாரு அவர். பிரியாணி தெருவுக்கு தெரு போடுறாங்க. இப்போது எந்த தெரு முனையில் போனீங்கனாலும் பிரியாணி கிடைக்கும். இப்போ யாரும் அதை பற்றிலாம் கேர் பண்ணுறதே கிடையாது, எல்லாம் காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. பிரியாணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. இன்னும் பழைய இதுலேயே இருக்கிறாங்க. எல்லாம் மக்கள்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க, பிரியாணி போடுறாரு அது போடுறாரு. ஒன்றும் கிடையாது. நான் யாருக்கும் பிரியாணிலாம் கொடுத்தது கிடையாது. பிரியாணி கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது நான் செய்யக்கூடிய உதவி கிடையாது. அது ஒரு சில நேரத்தில் ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவியாக இருக்கலாம், அது ஓகே. பட் ஆனால் அது நான் தர்றதில்லை. நான் என்ன தர்றேன்னா இயேசுவை தருகிறேன், இயேசுவை குறித்த அறிவை தருகிறேன், இயேசுவை போதிக்கிறேன். நான் அறிந்து கொண்ட இயேசுவை, எனக்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த இயேசுவை, தேவனோடு கூட எனக்கு தொடர்பை உண்டு பண்ணி தந்த அந்த இயேசு, தேவனிடத்தில் என்ன கொண்டு வந்த அந்த இயேசு, அவரை குறித்த அறிவு, அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் யார், நான் எப்படி கர்த்தருடைய தயவை பெற முடியும், அது பெற்றிருக்கிறேன், அதை மற்றவர்களுக்கு தரேன். இதுதான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. என் பிள்ளைகளுக்கே நான் அதுதான் பெஸ்ட்டு கொடுக்கக்கூடியது.
உலக பிரகாரமான காரியத்தை எவ்வளோ கொடுத்தாலும் இதுக்கு ஈடு ஆகவே ஆகாது. இது கொடுக்காம மற்றதெல்லாம் கொடுத்தா குட்டிச்சவர் ஆகிடும். அதை வச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அவங்க. இதை கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்போ என் பிள்ளைகளுக்கும் தான் தர்றேன், உங்களுக்கும் அதுதான் தர்றேன். நீங்கள் அது வேணும் இது வேணும்னு எல்லாம் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதுதான் வேணும். ஆண்டவரை குறித்த அறிவு வேணும். அது உங்களை சகல காரியங்களிலிருந்து விடுதலையாக்கும். அதனால தான் ஜபக்கூட்டத்தில் கூட வந்து நின்றுட்டு போதிச்சிட்ருக்கேன் நான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை குறித்த அறிவு உங்களை தூக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை நல்லா ஆக்குங்கிறது எனக்கு தெரியும். வேறு எதுவும் நல்லா ஆக்காது. பிரியாணி கொடுத்தா நாளைக்கு காலையில் திருப்பி வந்து நிற்பீங்க, டிஃபனும் உண்டானு, அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கணும். இயேசுவை கொடுத்தா வேறு எதுவும் தர வேண்டியதில்லை, ஏன்னா அவர் பார்த்துக்கிறாரு. சரி, ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன், அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ எங்களை ஆசீர்வதியும் கத்தாவே அப்படின்றான். எங்களை ஆசீர்வதியும் உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பண்ணும், அதுதான் ஆசீர்வாதம். நீர் எங்களை தயவாக பார்த்தினாலே போதும், அதுதான் ஆசீர்வாதம். உங்களுடைய தயவு எங்களுக்கு இருக்கா? நீர் எங்களை நட்போடு பார்க்குறீரா? எங்களுக்கு உதவி செய்யணுன்ற விதத்தில் பார்க்குறீரா? அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அவ்வளோ ஆசீர்வதிச்சார்? ஆபிரகாமை ஏன் அப்படி ஆசீர்வதிச்சாருங்க? அவன் எங்கேயோ இருந்தவன், முன்னு தெரியாதவன், கடவுளை பற்றி அறியாதவன். அவனை கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட பேசின முதல் வார்த்தைகளை 2 வசனத்தில் 5 முறை ஆசீர்வதிப்பான் ஆசீர்வதிப்பான் ஆசீர்வதிப்பான்ற. எதுக்கு? அவனே நினச்சிருப்பான், என்னது இது நான் கேட்டேனா? எனக்கு வேணாம் என் ஆசீர்வாதம், நான் ஒன்றும் கேட்கலையே, எதுக்கு அத்தனை தடவை? அவர் சொல்ல, நான் ஆசீர்வதிப்பேன், ஒன்றை ஆசீர்வதிப்பேன், ஒன்றை ஆசீர்வதிப்பேன்றார். அப்போ ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை கூற சொல்கிறார். ஆரோன்ட்டு சொல்லி, நீ கூறு ஜனங்க மேலே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு சொல்லுன்றாரு. என்ன இது ஆசீர்வாதம்? எதுக்கு இவர்கள் ஆசீர்வதிக்கிறார்? எதுக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார்? எதுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார்? முதல் வசனம் பாருங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாய் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். எதுக்கு எங்களை ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்? பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும்ன்றது இங்கிலீஷில் எப்படி வருது? சில மொழிபெயர்ப்புனா எல்லா நேஷன்ஸ். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும், பூமியில்ன்றது எர்த், ஆல் ஓவர் தி எர்த், முழு உலகத்துக்கும் அல்லது முழு பூமி முழுவதற்கும் உம்முடைய வழியை தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, எல்லா தேசங்களுக்குள்ளும், ஜாதிகளுக்குள்ளும்ன்றது தேசம், எல்லா நேஷன்ஸ்குள்ளும் உம்முடைய ரட்சணியும் உம்முடைய ரட்சிப்பின் வழியை சொல்லும்படியாக எங்களை ஆசீர்வதியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்மோடு ஒரு நட்பு, உம்மோடு ஒரு தொடர்பு, உம்மோடு இருக்கிற வாழ்க்கை, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நாங்கள் மற்றவங்களுக்கு போய் அதை சொல்லிடுவோம். எங்களுக்கு இது கிடச்சிருச்சுன்னா அதுதான் சிறந்தது, எங்களுக்கு அது கிடைக்கணும். அது கிடச்சிருச்சுன்னா எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அதனால தான் இது மிஷினரி சாம்ன்றாங்க. இப்போ விளங்குதா? அதான் மிஷினரி சாம். ஆசீர்வதித்து உன் ஆசீர்வாதமாக்குவேன்றதை காட்டிலும் பெரிய மிஷினரி வேர்ஸ் எதுவுமே கிடையாது. அதுதான் மிஷினரி தரிசனம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அவர் முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார், நம்மளை அறிஞ்சு கொள்ள வைக்கிறார், அவர் அறிஞ்சு கொள்கிற அந்த கிருபையை தர்றார். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? போய் அவங்க மற்றவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு இதை சொல்லி அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணுகிறோம். அப்போ என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்கள், எப்படி இது சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை கவனிக்கணும். பூமியில் உம்முடைய வழியும், so that your ways may be known throughout all the earth, எல்லா ஜாதிகளுக்குள் உம்முடைய ரட்சண்யமும், so that your salvation may be known to all nations. அதுக்கு தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் எதுக்கு அவ்வளோ ஆசீர்வதிச்சார்? எதுக்கு அவனை பெரிய செல்வந்தனாக்கணும்? எதுக்கு அவனுக்கு பெரிய இது எல்லாம் கொடுக்கணும், அந்தஸ்தெல்லாம் கொடுக்கணும்? ராஜாக்கள்லாம் பார்த்து அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு 5 ராஜாக்களை வீட்டு வேலைக்காரங்களை கொண்டு போய் 312 பேரை கூப்பிட்டு போய் அடித்து நொறுக்கி கொண்டாந்துட்டான்.
தோக்கடிச்சிட்டான். ராஜாக்களே அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆபிரகாம்னா பைபிள் சினிமாங்க வருது பாருங்கள், அதில் வந்து தப்பாக காட்டிட்டாங்க. அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஒரு தடியை வச்சுக்கிட்டு போகிற இடம்னு தெரியாமல் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஆள் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஒரு 2 ஆடு நிற்கிது, அதை வச்சுக்கிட்டு மல்லு கொடுத்துட்ருக்கா மாதிரி காமிச்சிட்டாங்க. கிடையாதுங்க. ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர் ஒருத்தர் சொல்கிறாரு, 318 வீட்டு வேலைக்காரங்க யுத்தத்துக்கு போகிற அளவுக்கு திடகாத்திரம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா, வாலிபர்களாக இருந்திருப்பாங்கன்னெலாம். 318 பேர் அவன் வேலைக்காரறான். அப்போ அவங்க மனைவிகள்லாம் என்ன ஆகுது, இன்னும் வயதானவங்களாம் இருந்திருப்பாங்க, ஆண்கள் பெண்கள்லாம், அவங்கெல்லாம் என்ன ஆகுது. அவர் எல்லாம் போட்டு கணக்கு போட்டு சொல்கிறாரு, 318 யுத்தத்துக்கு தகுதியான ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னா, ஆபிரகாமை நம்பி சாப்பிட்டு கொண்டவர்கள், அவர்கிட்ட வேலை செஞ்சு அவர் கீழே வாழ்ந்து சாப்பிட்டு கொண்டவர்கள், அவனை சுற்றி இருந்தவங்க வந்து 2000 பேர் இருந்திருப்பாங்கன்றார். ஒரு ஊருக்கே வேலை கொடுத்தவன், ஒரு ஊருக்கு வேலை. அப்போனா 2000 பேர்னா ஒரு ஊருங்க. இப்போ கூட அமெரிக்கா மாதிரி ஊரில் போனீங்கன்னா 2000 பேர்லாம் ஒரு ஊர். அவ்வளோதான் ஊர்லேயே இருக்கிறாங்க ஆளுங்க. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு 18ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தில், கர்த்தர் ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவனுடைய வீட்டாருக்கு அவன் கர்த்தருடைய காரியங்களை போதிப்பான்றதுக்காக தான் ஆசீர்வதிச்சார். படிச்சிருக்கீங்களா? அது போகிறதுக்கு டைம் இல்லைன்னு. அவனுடைய வீட்டாருக்கு போதிப்பான். அந்த வீட்டார்ன்ற வார்த்தை வெறும் மனைவி பிள்ளைகளுக்குன்னு இல்லையா, அது கிளீனாக சொல்கிறாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. வீட்டார்ன்றது வெறும் மனைவி பிள்ளைகளை வீட்டார்னு சொல்ல. வீட்டார்னா அவன் மனைவி பிள்ளைங்க மற்றும் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, அவனுடைய இதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும். ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் ஒரு கடவுளுடைய மனுஷன் 2000 பேர் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. இவன் பண்ணுற தொழிலுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, பிழைக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து 2000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர்கிட்ட இவனுக்கு செல்வாக்கு இருக்குது. கர்த்தருடைய காரியங்களை அவன் போதிக்கிறான். எப்படி போதிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊராக போகிறாங்க, டென்ட்டில் தான் வாழ்கிறான், ஒரு ஊராக பயணம் பண்ணிட்டு போகிறான். கர்த்தர் போக சொன்ன இடத்துக்கு போகிறான். அங்கங்கே பலிபீடத்தை கட்டுறான், பலியிடுகிறான். இந்த பலிகள்லாம் வந்து ஒரு அர்த்தத்தோடு செய்யப்பட்டது பாருங்கள். பலியிடும்போது எல்லாம் கூடி பார்த்து கேட்பாங்க, என்ன அது, என்ன பலியிடுற, நீ என்ன கடவுளை வணங்குற? சொல்கிறான், ஒரே மெய்யான தேவன், அவரை வணங்குறேன். இந்த ஜாதி ஜனங்கள்லாம் அப்படி இருக்காங்களே, இல்லை இல்லை, நான் இப்படி தான் வணங்குவேன், இந்த தேவனை மட்டும்தான் வணங்கு. இவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, இவர் ஆசீர்வாதத்தின் தேவன், என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவருடைய தயவு எனக்கு இருக்குது, அவரோட ஒரு உறவு இருக்குது, அவர் சில வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்துருக்காரு, அவர் வழியில் நான் நடக்கிறேன். இந்த பலிக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அவருடைய ரட்சிப்பின் வழி. இது மூலமாக தான் நான் அவர்கிட்ட வர முடியும். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக வர்றதுக்கு எனக்கு தடையாக இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டியை அறுத்த ரத்தத்தை சிந்தி அதை தகன பலியாக இட்டு அது எரிஞ்சு சாம்பலாக இருக்க வரைக்கும் பார்க்குறேன். அதில் என்னுடைய பாவங்கள் எப்படி தண்டிக்கப்படுகிறது, எனக்கு எப்படி மீட்பு உண்டாகிறதுன்றது அது போதிக்குது எனக்கு. இப்படி தான் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பான். அந்த 2000 பேருக்கு சுவிசேஷம் திரும்ப திரும்ப போதிக்கப்படுறது. அங்கங்கே பலிபீடம் கட்டி அங்கங்கே பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறான். கர்த்தர் அவனை அதுக்காகவே ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவன் நம்புகிற ஆண்டவரை பற்றி இவன் சொல்லுகிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசுவை குறித்த அறிவு. நீங்கள் வேறு எதை கொடுத்தாலும் அது பத்தாது. கொடுக்கலாம், ஆனால் பத்தாது. தற்காலிக உதவியாக தான் இருக்கும். அன்னைக்கு உதவும் மொழி, அதுக்கு மேலே உதவாது. அது சட்டை கூட கொஞ்ச நாளில் தேஞ்சிரும். கிறிஸ்மஸுக்கு சட்டை கொடுத்தியா அப்படின்றாங்க. கிறிஸ்மஸுக்கு இயேசுவை ஏற்றுக்கப்பா, சட்டை அடுத்த கிறிஸ்மஸ் வரதுக்கு கூட தாங்காது. அது இந்த 3 மார்க்கெட் சட்டைங்க, ஒரு மாதத்துலேயே கலர்லாம் போயிடும். அது இயேசு கிறிஸ்மஸ் வந்து இயேசு வந்து பிறந்தார், எதுக்காக வந்தார், எதுக்காக செத்தார், எதுக்காக உயிரோடு எழுந்தார், அதை பற்றியது. அதை கவனி. நம்ம சட்டையில் கவனத்தை செலுத்தி, கேக்கில் கவனத்தை செலுத்தி, பிரியாணியில் கவனத்தை செலுத்தி அதை விட்டோம் கோட்டை. அதனால் வயிறு நனைஞ்சிச்சு, சட்டை கிடச்சிருச்சு, சந்தோஷம், கிறிஸ்மஸ். அடுத்த கிறிஸ்மஸ் எப்போ வரணும்னு காத்திருக்க வேண்டியதுதான். நான் சொல்கிறேன், இயேசு. அப்போ இயேசுவை கொடுக்குறது தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம். உங்களுடைய சொத்துக்கள் அது இது எல்லாத்தை காட்டிலும் இயேசு ரொம்ப பெரிய மிகப்பெரிய காரியம். ஏன்னா அவர் தான் வாழ்வழிக்கக்கூடியவர், அவர் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியவர், இல்லையா?
அப்போ அந்த ஆரோனுடைய ஆசீர்வாதத்தில் என்ன ஆசீர்வாதம்? அது அடிப்படையில் கடவுள் நம்ம மேலே தயவாக இருக்கிறான்றது. அதிலிருந்து வர்றது தான் மற்ற பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை அவங்க கேட்குறாங்க, எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷலாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். உலகத்தில் இல்லாத ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்குது. உலகத்தார் எத்தனையோ பேர்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க அது வேணும், இது வேணும், இது தேவை, அது தேவைன்றாங்க. நம்மளுக்கு தெரியும் எது தேவைன்னு. அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எது தேவை? ஆண்டவர் தேவை. ஆண்டவரோடு ஒரு தொடர்பு தேவை. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுதான் விடுதலையை உண்டாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், அவர் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் அறியாமல் போனாங்க பாருங்கள். அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவன் யோவான் 8 சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்றார். அவர் அறிஞ்சிக்கல அவனுங்க. அவர் யாருன்னே தெரியல அவனுக்கு. வேறு எதோ நான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு இயேசு தேவை. அப்போ நம்மளை அதுக்காக இந்த உலகத்தில் வச்சுருக்காரு. அதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சார், அதுபோல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அது? கர்த்தருக்கு ஃப்ரெண்டாக இருந்தான் அவன். கர்த்தரை அறிந்தவனாக இருந்தான். கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன். அந்த ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம எதை கொடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசுவை கொடுக்க வேணும். அப்போ நம்ம இதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். நீ மீதி உள்ள நேரத்தில் இதுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். இதை பற்றி ஒரு பெரிய சபையில் ஒரு பெரிய எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும். இந்த உலகம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேணும். எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் நான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, எனக்கு உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னான். எழுந்து இயேசுவின் நாமத்தில் நடன்னா. அப்போ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. வெறும் வெள்ளி பொண்ணு கொடுத்தா பத்தாது. அதை அவனை நடக்க வைக்காது. அவனை நடக்க வைக்கக்கூடிய ஒன்று என்கிட்ட இருக்குதுன்றார், கொடுக்குறாரு அவனுக்கு. அப்போ நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இது எல்லா மக்களுக்குள்ளும் உள்ள நுழையணும். இந்த சபை எதுக்கு இருக்குது? சபைகள் எதுக்கு இருக்குது? ஊழியங்கள் எதுக்கு இருக்குது? கிறிஸ்தவர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர். இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார் கர்த்தர். அவங்களுக்குரிய அதே ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வந்திருக்குது. எதுக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வருவதற்காக தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை சபை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசிகளுடைய உள்ளத்தில் பற்றி எரிய வேண்டும். இயேசுவை இந்த பூமி அறிந்து கொள்ள வேண்டும். பூமி முழுவதும் சொல்லியிருக்கிற போல பூமி தேவனே பூமியில் உம்முடைய வழி தெரியணும். பூமியில் முழுவதும் உம்முடைய வழியை அறிந்து கொள்ள வேணும். எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளும் எல்லா தேசங்களுக்குள்ளும் உம்முடைய ரட்சிப்பு விளங்க வேண்டும். உம்முடைய ரட்சிப்பு தெரியப்படுத்தப்பட வேண்டும். உம்முடைய சுவிசேஷம் அறியப்பட வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபியுங்க. அதுக்காக கர்த்தர் உள்ளங்களை அசைப்பாராக, விசுவாசிகளை மோட்டிவேட் பண்ணுவாராக. அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுக்காக நாம் இருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும் முதலாவது. அதுதான் நம்முடைய வேலை. அதுதான் நம்ம கொடுக்க இருக்கிறோம். வேறு எதுவும் கொடுக்க முடியாது. இது தான் கொடுக்க வேண்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஓ உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஓ எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். ஆபிரகாமை போல எங்களை வைத்திருக்கிறீர். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எத்தனையோ பேர் உண்மை அறியாத ஒரு பின்னணியில் இருந்தோம். உங்களை அறியாதவர்களாக இருந்தோம். கர்த்தாவே, எங்களை தேடி சுவிசேஷம் வந்தது. எத்தனையோ பேர் எங்களுக்கு கொண்டு வந்தார்கள். எங்கெங்கிருந்தோ எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இயேசுவை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்தார்கள். மிகப்பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். எவரும் தர முடியாத ஒரு காரியத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதுக்கு நன்றியாக இருக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷம், இயேசுவை குறித்த அறிவு, இயேசு ரட்சகர், இயேசு ஆண்டவர், இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு என்கிற இந்த அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை விடுதலையாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கேயோ இருந்தவர்களை, உம்மை அறியாத இருந்த பின்னணியிலிருந்து வந்தவர்களை, எங்களுடைய மூதாதையர்கள் உம்மை தெரியாமல், உம்மை யாருன்னு கூட தெரியாமல் வாழ்ந்தவர்கள், அவர்கள் எங்கேயோ உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு உம்மை அறிகிற அறிவுக்குள் வரும்படியாய் கிருபை செய்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற இந்த அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வழிகளை தெரிந்து வைத்திருக்கிறோமே என்று அதுக்காக நன்றி. உம்முடைய ரட்சிப்பின் வழியை அறிய செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே. நரகத்திலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீரே, அழிவிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீரே, பாவத்திலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீரே, பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீரே, புது வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்கிறீர். உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய தயவோடு பார்க்கிறீர். உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கிறது. எங்களை நேசிக்கிறீர், எங்களை அன்பு கூறுகிறீர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்களுக்கு தயவாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கிருபை பெற்றவர்கள், மெய்யாகவே உம்முடைய கிருபையை பெற்றவர்கள் கர்த்தாவே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதித்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவு என்கிற இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆபிரகாமின் இந்த ஆசீர்வாதம் எங்களுடையதான் இன்றைக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கடவுளை அறியாத ஒரு மனுஷன் கடவுளை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவுவீராக. கொண்டு செல்வது தான் எங்கள் கடமை. அதுக்காக தான் எங்களை வச்சிருக்கிறீர், அதுக்காகவே ஆசீர்வச்சிருக்கிறீர், அதுக்காகவே எங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு தாராளமாக எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீர், எங்களை உயர்த்தி இருக்கிறீர், நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறீர், தாளந்துகளால் நிரப்பி இருக்கிறீர், அறிவினால் நிரப்பி இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாவித திறமைகளையும் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர். எல்லாம் உமக்காக பயன்படட்டும் கர்த்தாவே. இந்த அருமையான இயேசுவை குறித்த செய்தியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற மூச்சு முதற்கொண்டு எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது. மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷம் இயேசுவை குறித்த அறிவு என்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்கிற அறிவை எங்களுக்கு தருவீராக. சபைகள் அதை உணரட்டும் கர்த்தாவே. எங்களுடைய சபை அதை உணரட்டும், எங்களுடைய மக்கள் அதை உணரட்டும், எங்களை எதுக்காக வைத்திருக்கிறீர் என்பதை உணரட்டும். ஆசீர்வாதம் வெறும் நாங்கள் இருந்து நாங்கள் சுகமாக இருக்கிறதல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் எங்களுடைய கடமை. அதுக்காக தான் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீர். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அறிவை எங்களுக்கு தாருங்கத்தாவே. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அறிவை ஏற்படுத்தும். இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், இங்கே வந்து மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலிருந்து கலந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள், இனியும் ஜெபிக்க போகிறவர்கள் எல்லாருக்குள்ளும் இதை நீ வைப்பீராக கர்த்தாவே. இந்த உலகத்தை குறித்து பூமி எங்கும் உம்முடைய வழி அறியப்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே பற்றி எறியட்டும். இந்த சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சை எங்களுடைய வாஞ்சையாய் மாறட்டும். பூமியில் உம்முடைய வழி எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சைகளால் எங்களை நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களிலும் உம்முடைய ரட்சண்யம், உம்முடைய ரட்சிப்பின் வழி அறிவிக்கப்பட வேண்டும். உடைய ரட்சிப்பு அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையினாலே எங்களை எப்படி மீட்டார் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் வழி தெரியப்படுத்தப்பட வேண்டும் கர்த்தாவே. எல்லா தேசங்களிலும் எல்லா மூலை முடுக்குகளிலும் அறிவிக்கப்பட வேண்டுமே கர்த்தாவே. அதற்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே இந்த பூமியில் எங்களை பிறக்க செய்தபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் பிறக்க செய்து இந்த சபையில் வந்து வசனத்தை கேட்கும்படியாக எங்களை வைத்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதற்காகவே எங்களுக்கு கற்றுத்தந்து போதித்து எங்களை நடத்துகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே எங்களுக்கு ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையாக எங்களை உருவாக்கி இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதற்காகவே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் உடைய வழியை அறிய வேண்டுமே கர்த்தாவே. எல்லா தேசங்களிலும் உடைய ரட்சிப்பின் வழி அறிவிக்கப்பட வேண்டுமே கர்த்தாவே. அதுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக செய்யப்படுகிற ஊழியர்களை ஆசீர்வதித்தரலும், சபைகளை ஆசீர்வதித்தரலும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்தரலும்.
உடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உதவும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தாவே அங்கங்கே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு வேலைகளிலும் பல்வேறு காரியங்களிலும் ஈடுபட்டவர்களாய், தொழில்களிலும் வியாபாரங்களிலும் ஈடுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர் எதற்காக அங்கே இருக்கிறார்கள் என்பதை உணரட்டும் கர்த்தாவே. உம்முடைய வழியை தெரியப்படுத்துவதற்காக, உம்முடைய ரட்சிப்பை அறிவிப்பதற்காக பல்வேறு விதங்களில் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய வார்த்தையின் மூலமாக, தங்களுடைய செயலின் மூலமாக, எல்லாவற்றின் மூலமாக உம்மை இந்த பூமியில் அவர்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷம் எங்கும் பரவட்டும். அந்த பரவ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எங்கள் உள்ளங்களில் பற்றி எறியட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களையும் அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அறிவு, திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும், காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக உழைக்க, உம்மை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேணும், பூமி எங்கும் உடைய வழிகள் அறியப்பட வேணும் என்கிறத மனதில் வைத்தவர்களாய் செயல்பட எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதற்காகவே எங்களை நடத்துவீராக. நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகம் முழுவதும் பெற வேண்டும். கேள்விப்பற்றாதவர்கள் இதை பற்றி கேள்விப்பட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புவதாக கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு சபையாக இது உருவாகட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு சபையை எங்களை எங்கே வைத்திருக்கிறீரோ, எங்கே எங்களை கர்த்தாவே நீர் கர்த்தாவே நிலைநிறுத்தி இருக்கிறீரோ அந்த இடத்திலேயே பல்வேறு விதங்களில் ரொம்ப எஃபெக்டிவாக உம்முடைய சுவிசேஷத்தை பரவச் செய்கிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கருவிகளாக, உம்முடைய ஸ்தானாபதிகளாக கர்த்தாவே அநேகரை உம்மண்டையில் ஒப்புரவாகும்படி அழைத்து கொண்டு வருகிறவர்களாக, அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, வழியை காண்பிக்கிறவர்களாக, உம்முடைய வழிகளை போதிக்கிறவர்களாக, நடத்துகிறவர்களாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். எங்கள் குடும்பத்தாருக்கு இதை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இதை கொடுக்க உதவி செய்வீராக. இதைத்தான் நாங்கள் கொடுக்க வேணும், இதுதான் உதவும் என்கிற அந்த அறிவு எங்களுக்கு தாருங்கத்தாவே. மற்ற எதை காட்டிலும் இதுதான் உதவும் என்கிற அந்த அறிவு எங்களை ஆட்கொள்ளட்டுங்கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜி, இந்த எல்லா சாத்தியக்கூறுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல்வேறு இடங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து சுவிசேஷத்தை எவ்வளோ அற்புதமாக அறிவிக்க முடிகிறதே. இந்த டெக்னாலஜிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த டெக்னாலஜி முழுமையாக நாங்கள் பயன்படுத்தும்படியாக, எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும்படியாக, எல்லா மொழிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா தேசங்களிலும் இப்படி சுவிசேஷம் போய் கிடைக்கும்படியாக கர்த்தாவே இந்த காரியங்களை சாதிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த தொழில்நுட்பத்தையும் அறிவையும் ஆற்றலையும் எல்லாவற்றையும் அதுக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியங்களை எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை சாத்தியமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இன்றைக்கு எல்லாம் கூடுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சுவிசேஷத்தை உலகமெங்கும் அனுப்ப முடியக்கூடிய ஒரு கர்த்தாவே சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி இருக்கிறபடி சபையாக எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. எழும்பி உமக்காக பிரகாசிக்க பண்ணுவீராக. நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. பல்வேறு விதங்களில் பிரகாசிக்க பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதற்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெறும் நாங்கள் வசனத்தை கேட்டு வளர்வது மட்டுமல்ல, இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினபடியினால்தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு யாரோ வந்து சொன்னபடியினால்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்பதை உணரச் செய்வீராக. உம்முடைய சுவிசேஷத்தை அறிய பண்ணுகிறவர்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த சபையை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எங்கள் ஊழியங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. மக்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். மேடை ஏறி பிரசங்கிக்காதவர்களை கூட ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவீராக. உம்முடைய சுவிசேஷத்தை பல்வேறு விதத்தில் கொண்டு செல்லுகிறவர்களாய், இயேசுவை குறித்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், இந்த அற்புதமான பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறவர்களாய்,
அவள் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அதற்காகவே அவள் ஆசீர்வதித்து நடத்துவீராக. எங்களுக்கு கொடுக்குற அந்தஸ்து, ஆயுசு, எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆஸ்தி, எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் அதற்காக நீர் கொடுத்துருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா தேசங்களுக்குள்ளும் உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷமும் விளங்கும்படியாய் அதற்காகவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அதற்காகவே உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறீர். உம்முடைய தயவை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி எங்கும் உம்முடைய வழியை தெரியப்படும்படியாக, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அதற்காகவே எங்களை எழுப்பியிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆசீர்வாதத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆசீர்வாதத்தின் நோக்கமே அதுதான், நோக்கமே அதுதான் கர்த்தாவே, நோக்கமே அதுதான். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது ஆழமாய் உள்ளங்களில் பதியட்டும், ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே, ஆழமாய் பதியட்டும். எங்களை விட்டு விலகாத அளவுக்கு பதியட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய வாஞ்சை உள்ளத்தை பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேசங்களுக்காக ஜெபிக்க, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்க, அறியாதவர்களுக்காக ஜெபிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துவீராக. கருவிகளாக எங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.